வெல்கம் பேக் டு VTK Photography. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான். எதுக்கு மேக் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஏன் ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் விண்டோஸ் யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது ஐமேக் தான். ஐமேக்கில் பார்த்தீங்கன்னா 5K ரெசல்யூஷன் 27 இன்ச் டிஸ்பிளே இருக்கிற ஐமேக் தான் வாங்கியிருந்தேன் நான். 2015 ஆமாம், இல்லை மிட் 2015 மாடல் தான் வாங்கியிருந்தேன். சில பாயிண்ட்ஸாக எழுதி வச்சிருக்கேன் நான், ஏன் மேக் புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானே சில நேரம் யோசிச்சேன், நான் எதுக்கு நம்ம மேக் புக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ரொம்ப முக்கியமானது ஹார்ட்வேர். சீரியஸாக சொல்கிறேன், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஹார்ட்வேர் அட்டகாசமான ஹார்ட்வேருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது லாங் லைஃப் அப்படின்னா நிச்சயமாக ஆப்பிள் ஹார்ட்வேர் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொடுக்குற காசுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆப்பிளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசு கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. சில நேரத்தில் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், அந்த இனிஷியல் காஸ்ட் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மற்ற மிஷின்ஸ் நீங்கள் வாங்கும்போது ஒன்றொன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டே வரும்போது பிச்சு உங்களுக்கு செலவு ஜாஸ்தி. ஆனால் எனக்கு ஆப்பிளில் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. வாங்கி ஓப்பன் பண்ணி அப்படியே ரெடி டு யூஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்கினதில்லை அதுக்கப்புறமா பெருசாக. அடுத்தது வந்து இந்த ஹார்ட்வேரும் வந்து ஆப்பிளோடைய டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பிள் கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஹார்ட்வேருக்கு ஆப்டிமைஸ்டு. இப்போ விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த லேப்டாப் வேணால் எங்கே வேணால் வாங்கலாம். நீங்கள் கரெக்டாக லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எது வேணால் டெஸ்க்டாப்போ எங்கே வேணால் வாங்கலாம். நீங்கள் வாங்கி நீங்களாக தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன மேட்டர்னா, ஏகப்பட்ட மேக்ஸ் இருக்குது. லெனோவோ இருக்குது, HP இருக்குது, டெல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா. அதில் எல்லாமே வந்து விண்டோஸ்க்கு ஆப்டிமைஸ்டாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். ஆனால் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க ஹார்ட்வேர் அவங்களுடைய சாஃப்ட்வேருக்கு பக்கா ஆப்டிமைஸ்டு. அதனாலே வந்து பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆப்பிளில், மேக் புக்லேயே ஆகட்டும் இல்லை ஐமேக்லேயும் ஆகட்டும். அடுத்தது ஃபைனல் கட் ப்ரோ தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நான். வீடியோ எடிட்டிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுறது ஃபைனல் கட் ப்ரோ. ரொம்ப இந்த கிரேடிங் விஷயத்துக்காக மட்டும்தான் DaVinci Resolve யூஸ் பண்ணிருக்கேன். அப்பப்போ தான், அதுவும் டைம் இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ஃபைனல் கட் ப்ரோவில் வரும்போது அதுவும் ஆப்பிள் சாஃப்ட்வேருங்கிறதுனால அதுவும் ஹார்ட்வேர் ஆப்டிமைஸ்டு. அதனால் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. இன்னொன்று முக்கியமாக ஆப்பிள் கேர்னு வரும்போது அதுதாங்க பெரிய விஷயமே. இதில் அஃப்கோர்ஸ் நீங்கள் இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் மாதம் பணம் கட்டி தான் வரணுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கேர் வாங்கிக்கலாம், நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆப்பிள் கேரில். இப்போது நம்ம பொருள் ஏதாவது உடஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் இது விண்டோஸ் லேப்டாப்பே வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே, ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கீங்க, அது ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கடையில் கொண்டு போய் திருப்பி கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆனால் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஊராகவே இருந்தாலும் கூட அந்த ப்ராப்ளமே இருந்ததில்லை. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2008 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ஐபாட் ஒன்று இருந்தது எங்கள் அப்பா கிட்ட. 120 GB ஐபாட் ஒன்று வச்சுருந்தாரு. அது இன்னுமே வேலை செஞ்சு தான் இருக்குது. அந்த ஐபாட் என்ன மேட்டர்னா, இப்போது ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு நடுவில், அது வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் நான். அது வந்து ஆப்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பெங்களூரில் மட்டும்தான் இருந்தது அந்த ஆப்பிள் சென்டர். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான். அப்போது அங்கே போய் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க திரும்ப வரும்போது ஒரு புது ஐபாடோட தான் வந்தாங்க. புது ஐபாடு. ஒரு கேள்வி கேட்கல. அவங்க ஏதோ டயக்னாஸ்டிக்ஸ் ஓட்டியிருக்காங்க, மேபி அதை ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்திருக்கலாம், என்னன்னு தெரில. புது ஐபாடை கொண்டு வந்து கையில் நீட்டினாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு என்னோட போதும் அப்படின்னு நான் இல்லை இது வந்து அதை ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அது எந்த மாதிரி ஆப்பிள் காரில் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் ஆப்பிள் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் நம்பி வாங்கலாம். அந்த ஆப்பிள் கார் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல ப்ரொடெக்ஷன் பிளான் இருக்கும் அது. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம் எனக்கு. மேக்கை பொறுத்த வரைக்கும், ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஐபாடாக இருந்தாலும் சரி, மேக் புக்காக இருந்தாலும் சரி, ஐமேக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீ அப்கிரேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பழைய மாடலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் பழைய மாடலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆப்பிளில். மற்றது எதுலையும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. நான் ஆண்ட்ராய்ட்லேயும் ஆகட்டும் இல்லை விண்டோஸ்லேயும் ஆகட்டும் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்லை. அப்படி இருந்தாலும் பயங்கரமாக ஸ்லோ ஆகிடும். இந்த மாதிரி ஏதோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆப்பிளையும் ஸ்லோ ஆகணும் இல்லைன்னா சொல்லாதுக்கா, அவங்களாம் அப்படி தெய்வ பிரிவுகள்லாம் கிடையாது. இருந்தாலும்
அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்ததில்ல. எனக்கு அந்த சப்போர்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் என்னோட கம்ப்யூட்டர் பழைய கம்ப்யூட்டராக இருந்தாலும் என்னால் லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் ஓட்டி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹார்ட்வேர் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்டியூரன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் என்டியூரன்ஸ் இருக்கும். ரொம்ப வருஷம் வருங்க. இந்த லைஃப் செம்ம லைஃப் இருந்திருக்கு. என்னோட ஐபேட் ஆகட்டும், ஐபேட் வந்து 2013 வாங்கின ஐபேட் இன்றைக்குமே உழைச்சிட்டு இருக்கு. கல் மாதிரி வேலை செய்யுது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஐபாட் எங்கள் அப்பா 2007 6 வாங்கினார். அது இன்னுமே சூப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன அந்த சார்ஜர்லாம் போச்சு கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக வேலை செய்யும், அடித்து சொல்கிறதுக்கு நல்லா தெரியும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஹார்ட்வேருங்கிறதுனாலே ரொம்ப லைஃப் ஜாஸ்தி அதுக்கு முக்கியமாக. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஆப்பிளில். ரெட்டினா டிஸ்பிளேங்கிறது ஒரு கிமிக் தான் வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பிக்சல் டென்சிட்டி நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. 230 260 பிக்சலோ இருக்குது, பிபிஐ இருக்குது. அந்த பிக்சல் டென்சிட்டி நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வரும்போதே இந்த மாதிரி மானிட்டர்ஸ் வந்து 98% கிட்டத்தட்ட 98% 97% வந்து ஆல்ரெடி கலர் காலிபிரேட்டடாக இருக்குது. ஸோ அதில் பார்க்குற கலர்ஸ் ரொம்ப அக்யூரேட்டான கலர்ஸ் தான் ஆல்ரெடி. அதுக்கு பாக்கி இருக்கிற அந்த 3% வந்து நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் நான் யூஸ்வலி காலிபிரேட் பண்ணி வச்சுக்குவேன் மானிட்டர். அதுக்கான வீடியோ இன்னொன்று பண்ணுறேன் நான். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி நிஜமாகவே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு காலிபிரேட்டடாக இருந்தது அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி மிச்சம். உங்களுக்கு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அது இப்போ வர்ற மேக்புக் ப்ரோ எல்லாத்துலேயுமே வந்து USB-C போர்ட்டு தான் இருக்குது. USB-C போர்ட் இது எனக்குமே செம கடுப்பாச்சு. கார்ட் ரீடர் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கடுப்பாக இருந்தது. ஏன்னா 2017 அப்புறம் வந்த மேக்புக்ஸ்லாம் தான் வந்து இந்த கார்ட் ரீடர் இல்லாமல் வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வரது இதுலேயுமே கார்ட் ரீடர் இருக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்துலேயுமே கார்ட் ரீடர் இருந்தது. இருந்தாலும் இந்த USB-C அப்படிங்கிறதுனாலே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் 4 போர்ட் இருக்கா. 4 போர்ட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது, பவர் சப்ளை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எங்கே வேணாலும் அதை கனெக்ட் பண்ணி USB ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த USB-C வயரை மாட்டும்போது இப்படி மாட்டணுமா ஒவ்வொரு தடவையும் தப்பாக மாட்டணுங்கிற அவசியமே இல்லை. எப்படி வேணால் அப்படியே மாட்டலாம் நீங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. USB-C அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எனக்கு கடுப்பாக இருந்தாலும் இப்போ அதை விட்டு என்னால் திரும்ப போக முடியும்னு எனக்கு தோணலை. அந்தளவுக்கு நிஜமாக நல்லாயிருக்கு. இந்த டச் பாரும் அதே மாதிரி தான். டச் பார் சூப்பர், அதுவும் அட்டகாசமான ஒரு ஃபீச்சர். அது யூஸ் பண்ணி பழகிட்டேன். இப்போது திரும்ப போகிறது கஷ்டம். அதனால் ஸ்டார்டிங்கில் அது ஒரு கிமிக் மாதிரி தான் நினச்சேன் நான். ஆனால் அப்படி இல்லை. அது ரொம்ப ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்தது ஈகோ சிஸ்டம். ஐமேக் வாங்கினதுலேருந்து தான் வந்து நிறையா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஒன்றுன்னா சேர ஆரம்பிச்சது எனக்கு. என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே இப்போ அந்த ஃபுல் ஈகோ சிஸ்டமுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் நான். இப்போ அந்த ஈகோ சிஸ்டம்ங்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி தான். அதில் போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஃபுல்லாக வெளில வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய செலவாகும். எனக்கு இந்த ஈகோ சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோன்லேருந்து மேக்புக் கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை ஐபேட்லேருந்து மேக்புக் கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை மேக்புக்லேருந்து ஐமேக் கனெக்ட் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே ரொம்ப இன்டர் கனெக்டடாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு எந்த டிவைஸில் வேணாலும் என்னால் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் ரொம்ப ரிலையபிளான ஈகோ சிஸ்டம். எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் அளவுக்கு மேக்கில் வந்து அந்தளவுக்கு டேட்டா தெஃப்ட் இல்லை. இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது. இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் வந்தது கிடையாது. அதனால் டேட்டா பொறுத்த வரைக்குமே அஃப்கோர்ஸ் என் டேட்டா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலுமே செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆப்பிளில். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது செம்ம ஈஸி. அவங்க கொடுப்பாங்க, புஷ் பண்ணிவிடுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெடியாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் 20 நிமிஷம் ஆகும். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அவ்வளோ ஈஸியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவ்வளோ ஈஸியான இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி கூட போய்க்கலாம். அதுக்கு இந்த டைம் மிஷின் அந்த மாதிரி நிறைய பேக்கப் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்டேட்டுக்கு என்னோட கம்ப்யூட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டைம் மிஷின் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ விண்டோஸில் அதெல்லாம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக மேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக மேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைடு நான் என்கிட்ட இப்போ ஒரு விண்டோஸ் லேப்டாப் கூட கிடையாது, ஒரு விண்டோஸ் டிவைஸ் கூட கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வைரஸ்ன்னு வரும்போது இப்போது செம்ம செக்யூருங்க இந்த கம்ப்யூட்டர். எந்த ஒரு ஆன்டி வைரஸ்னு போட்டது கிடையாது. வைரஸ் அப்படின்னு வரும்போது இந்த மேக் சிஸ்டம் வந்து ரொம்பவே ரிலையபிளாக இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. எந்த ஸ்பைவேர் மால்வேர் எதுவுமே இதில் வந்து தானாக இன்ஸ்டால் ஆனது கிடையாது, உள்ளே ஏறினது கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே ஆனது கிடையாது. ஆப் ஸ்டோரில் இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே வந்து ஆப்பிள் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான், அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வர முடியும். அதெல்லாமே ஆப் ஸ்டோரில் ஆப்ஸ் கம்மி தான், ப்ளே ஸ்டோர் அளவுக்கு இருக்காது. இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ரிலையபிளான அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சிலதெல்லாம் மொக்க போடும் அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதுவுமே உங்கள் டேட்டாவை குடிக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷனை திருடுற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடைசியாக
கடைசின்னு இல்லை, காஸ்மெட்டிக் ஃபேக்டர் கண்டிப்பாக என்ன சூப்பராக இருக்குங்க, யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து வச்சுருந்தா அது ஒரு கெத்து ஃபேக்டராக என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் நல்லா இருக்கும். இது வந்து இப்போ கிளைண்ட்ஸ்க்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோட்டோஸ் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்பிளேல நீங்கள் இவ்வளோ ரிச் கலர்ஸில் கொண்டு போய் இந்த ஃபோட்டோஸ் காட்டுறதே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் டைப் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்குங்க அது. அதான் சொல்கிறேன், டிசைன் ஃபேக்டர்ஸ் நிச்சயமாக சூப்பராக இருக்குது. செம்ம டிசைன், சரியான ஸ்லீக்கான ஒரு டிசைன் இது. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேக்கில். ஸோ டிசைன் அந்த ஸ்டைல் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக ஆப்பிள் அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அது வரைக்கும் அது உண்மை. இதெல்லாம் தான் என்னுடைய காரணங்கள் மேக்புக் ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு. முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸு, டியூரபிலிட்டி, வைரஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் விலை ஜாஸ்தி தான் இல்லைன்னு சொல்லலை நான், ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து இதை வாங்கினேன். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் என்னுடைய காரணங்கள். உங்களுக்கு இது சூட்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.